நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன். எனக்கு புரியல அப்படின்னா எப்படிங்க பேசலாம்? எனக்கு புரியல அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரியல அப்படின்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியல. வாட் ஐ சே அப்படின்னா நான் சொல்வது, நான் சொல்கிறது. என்ன பெரிய விஷயம்? எல்லாத்தையும் ஒன்றா நினச்சிங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. ஐ திங்க் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே அப்படின்னா நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. நீ போகவில்லை என்றால் நானும் போக மாட்டேன், நானும் செல்ல மாட்டேன். நீ போகலன்னா நானும் போக மாட்டேன். இஃப் யூ டோன்ட் கோ அப்படின்னா நீ போகலன்னா. நீ போகவில்லை என்றால் ஐ won't either. இந்த EITHER இது வந்து எய்தர் அப்படின்னு உச்சரிக்க வேண்டாங்க, ஐதர் அப்படின்னு உச்சரிங்க, இல்லை ஈதர் அப்படின்னு கூட உச்சரிங்க. சரிங்களா? இஃப் யூ டோன்ட் கோ ஐ won't either, இல்லை ஐ won't either. நீ போகலன்னா நானும் போக மாட்டேன். அவர் ஆரம்பித்ததை நான் முடிக்கிறேன் அப்படின்னு பேசணும். ஏதோ படத்தோட டைலாக் மாதிரி இருக்குல்ல? சரி, எப்படி பேசலாம்? அவர் ஆரம்பித்ததை நான் முடிக்கிறேன். ஐ வில் கம்ப்ளீட் வாட் ஹீ ஸ்டார்டட். வாட் ஹீ ஸ்டார்டட் அப்படின்னா அவர் என்ன ஆரம்பித்தாரோ ஐ வில் கம்ப்ளீட், நான் முடிக்கிறேன். வாட் ஹீ ஸ்டார்டட் அப்படின்னா அவர் என்ன ஆரம்பித்தாரோ, அவர் ஆரம்பித்ததை, அவர் என்ன ஆரம்பித்தாரோ அப்படின்னாலும் அவர் ஆரம்பித்தது அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? ஐ வில் கம்ப்ளீட் வாட் ஹீ ஸ்டார்டட் அப்படின்னா அவர் ஆரம்பித்ததை நான் முடிக்கிறேன். என்ன பண்ணணும்னு அவர் உங்ககிட்ட சொன்னாரா? என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உன்னிடம் சொன்னாரா அப்படின்னு கேட்கணும் கேள்வியா. எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் ஹீ டெல் யூ அப்படின்னா அவர் உன்னிடம் சொன்னாரா. வாட் டு டூ, என்ன செய்ய வேண்டும். இந்த டிட் ஹீ அப்படிங்கிறத டிடி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. டிடி டெல் யூ வாட் டு டூ அப்படின்னா டிடி டெல் யூ வாட் டு டூ அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னு, என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உன்னிடம் சொன்னாரா, என்ன பண்ணணும்னு அவர் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு அர்த்தம். சரி, எல்லாத்தையும் தான் நீயே சொல்லிட்டியே, அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? எல்லாத்தையும் தான் நீயே சொல்லிட்டியே, அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? என்ன சொல்லுங்கிற இந்த மாதிரி பேசணும். எல்லாத்தையும் தான் நீயே சொல்லிட்டியே, அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது? யூ ஹாவ் செட் எவ்ரி திங் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நீயே சொல்லியிருக்கிற அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் நீயே சொல்லிட்ட அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். யூ ஹாவ் செட் எவ்ரி திங், ஸோ வாட் கேன் ஐ சே? எல்லாத்தையும் தான் நீயே சொல்லிட்ட, அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு பேசலாம். இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஓவர், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போதைக்கு எனக்கு பணம் தேவையில்லை, தேவைப்பட்டா கேட்குறேன். இப்போதைக்கு எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் நீட் மணி நவ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நீட் மணி நவ் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு பணம் தேவையில்லை. உனக்கு டைம் கிடைக்கும் போது செய்டா, நான் உன்னை அவசரப்படுத்த கிடையாது. உனக்கு டைம் கிடைக்கும் போது செய், உனக்கு நேரம் கிடைக்கும் போது செய் அப்படின்னு பேசணும். டூ இட் வென் யூ ஹாவ் டைம். இந்த வென் அப்படின்ற வார்த்தைக்கு பொழுது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, டூ இட் அப்படின்னா அதை பண்ணு. வென் யூ ஹாவ் டைம் அப்படின்னா உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது. டூ இட் வென் யூ ஹாவ் டைம், உனக்கு டைம் கிடைக்கும் போது செய். தேர் இஸ் நோ ஹரி, அவசரம் ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் நோ ஹரி அப்படின்னா அவசரம் ஒன்றும் இல்லை. யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் அஃப்ரேட் அப்படின்னு பேசுங்க. ஐ எம் அஃப்ரேட் சம்மோன் வில் see us அப்படின்னா ஐ எம் அஃப்ரேட் சம்மோன் வில் see us. யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது என்னோட தப்புன்னு நீ நினைக்கிறியா? இது என்னோட தப்புன்னு நீ நினைக்கிறியா? Do you think it's my fault? Do you think it's my fault? இது என்னோட தப்புன்னு நீ நினைக்கிறியா? Do you think it's my fault? ஆச்சுங்களா? சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? It won't be any problem at all. இதை பாரு, நீ கவலைப்பட்டுட்டே இருக்காது. இதை பாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. இது ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகிறது கிடையாது. இது ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் நினச்சி நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ இது ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகிறதில்ல அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இட் won't be any problem at all அப்படின்னு பேசு. இட் won't be any problem at all. இது ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்காது, கவலைப்பட்டு இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சுருவோம், ஃபஸ்ட்டு நாம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு பேசணும். லெட்ஸ் டூ திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பேசலாம். லெட்ஸ் டூ திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா முதல்ல நம்ம இதை செஞ்சுருவோம், இதை பண்ணிடுவோம். டெலிவரி சார்ஜஸ் ஏதாவது இருக்கா?
அதாவது டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா டூ யூ சார்ஜ் ஃபார் டெலிவரிங். சரி, இப்போ கவனிங்க, இந்த வாக்கியத்தில் இந்த டூ அப்படின்ற வார்த்தையை கட் பண்ணிட்டு யூ சார்ஜ் ஃபார் டெலிவரி அப்படின்னு கூட கேள்வி கேட்டுக்கலாம். இந்த டூன்ற வார்த்தையை சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? என்ன அர்த்தம்? டெலிவரிக்கு பணம் வாங்குவீங்களா அப்படின்னு அர்த்தம். சரி, என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய கனவு நனவாகும். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய கனவு நனவாகும் அப்படின்னு பேசணும். என்றாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா சம்டே அப்படின்னு பேசலாம். சம்டே அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள். சம்முக்கும் டேவுக்கும் நடுவில் கேப் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். சரிங்களா? சம்டே அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள். மை ட்ரீம் அப்படின்னா என்னுடைய கனவு. மை ட்ரீம் வில் கம் ட்ரூ அப்படின்னா என்னுடைய கனவு நனவாகும். சம்டே மை ட்ரீம் வில் கம் ட்ரூ அப்படின்னு கூட பேசிக்கலாம். இல்லைனா மை ட்ரீம் வில் கம் ட்ரூ சம்டே அப்படின்னு கூட பேசிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய கனவு நனவாகும். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு PDFலயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.